ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்ட்டிக்கல் ஆடரை பற்றி பார்க்குறோம். சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிங்கிற பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் டோக்கனை மாற்றி கொடுக்க போகிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ சிப்போலி டச் நீங்கள் நிறைய வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதை பற்றி டீலாக வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். காரணம் வந்து கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய விஷயம் ட்ரான்சாக்ஷன்லாம் மாதிரி டீலாக சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ அந்த அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9.5 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஆயிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். இது வீடியோ வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நோட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான் உங்களுக்கு என்எஸ்சியில் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட்டிக்கல் வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மைசஸ் ப்ரௌசரில் வந்துக்கோங்க. ஸோ வந்து என்ன பண்ணிங்கன்னா மேலே ஜாயின் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கு 3 வழி இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் கனெக்ட் ஆப்ஷனில் அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து நம்மள்ட்ட வந்து மெட்டாமாஸ்க் வந்து மைசஸில் இருக்குது. ஸோ அது கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டாமாஸ்க் கொடுத்து பார்த்தா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை இன்வைட் கோடு கேட்கும். ஸோ இன்வைட் கோடு கீழே கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் தொட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இன்வைட் கோடு வந்து நான் கொடுக்குறது இருந்தாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அக்செப்ட் திஸ் இது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இதில் அது கொடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆத்தரைஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து நமக்கு இந்த டாஸ்க் முடியும். ஓகே, நான் ஃபாலோங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணிக்கினேன். ரைட், இப்போ 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து 4th ஸ்டெப்பு போகும். ஓகேவா? ஸோ 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் இங்கே வந்துச்சு பாருங்கள், டிஸ்கார்ட் கனெக்ட். ஸோ டிஸ்கார்ட் கனெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்கார்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு தென் வந்து அவங்களோட சர்வரில் போய் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆத்தரைஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினை கொடுத்து நான் வந்து ஓகே எனக்கு கனெக்ட் ஆகலையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் இந்த கனெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயினை கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கார்ட் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் டிஸ்கார்டில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் சர்வரில் போய் நான் ஜாயின் பண்ணலாம் பார்த்தா அவங்க சர்வர் வந்து ஃபுல்லுன்னு காட்டுது. ஸோ அது உள்ளே லாகின் ஆகாத பார்த்தா லாகின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளிக் டு ஆக்டிவேட் கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கான யூனிவர்சல் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்தராக நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சிருக்க எத்தீரியம் சிப்போலியா, ஸோ அந்த டெஸ்ட்நெட் எத்தீரியம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கொஞ்சம் USDGயாக மாற்றிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க நார்மல் உங்களோட மெட்டாமாஸ்க் வேலட்லேருந்து அங்கே யூனிவர்சல் வேலட் புதுசாக ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆச்சுல, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ உங்களுக்கான ஃபாஸ்ட்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட மெட்டாமாஸ்கில் போயிட்டு எத்தீரியம் சிப்போலியா அது என்ன பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.001 எத்தீரியம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஓகேவா? அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்கெமி நான் ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அட்ரஸை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சிப்போலியா வந்து போய்டும். ரைட், இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஃபாசட் இருக்குது. இல்லை ஆப்டிமிசம் சிப்போலியா இருக்குல்ல, நீங்கள் அது கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் தேவைப்படும். நீங்கள் வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அது இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், 0.001 எத்தீரியம் உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ என்கிட்ட எத்தீரியம் இருக்குது, 0.001 இருக்குது. பட் ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியல. ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி பாருங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சிப்போலியா வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். சொல்லி மாற்றினா எனக்கு எவ்வளோ தராங்க பாருங்கள். இது டெஸ்ட்நெட் காயின் தான். ஓகேவா? ஸோ இப்போ 3108 வரைக்கும் தராங்க. ஸோ நான் டெபாசிட் யூனிவர்சல் கேஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்ரூவல் கேட்கும். ஸோ அது செப்போலியா ஃபீ தான். அது இங்கே பாருங்கள் கம்மியாக தான் கேட்குது. பட் நான் அந்த ஒரு செப்போலியா வந்து நான் மாற்றுறேன்ல, ஸோ அது வந்து அந்த அது -1 மேலே காமிச்சிது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிடும். இல்லை உங்கள்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற வேலெட்டில் வந்து இப்போ இல்லைனா நீங்கள் வந்து டெபாசிட் த்ரூ எக்ஸ்டர்னல் வேலெட் கொடுத்துட்டு எந்த வேலெட் இருக்கோ ஸோ அந்த வேலெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், ஸோ நான் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெபாசிட்டில் வந்து எனக்கு அந்த அமௌண்ட் இதில் வந்துடும். இப்போ என் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ அவைலபிள் யூனிவர்சலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3000 வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்படி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதா ஜஸ்ட் பேக் வந்துக்கிட்டு அங்கே கெட் பார்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டுக்கான லிங்க் மேலே இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். யூ வில் ரிசீவ் 100 பார்ட்டி
உங்கள் இன்வைட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 100 பார்ட்டி காயினாக உங்களுக்கு வந்து வரும். இப்போ நான் லாகின் பண்ணி நான் டெபாசிட் பண்ணதுக்கு 200 பாயிண்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் இருக்குது பாருங்கள். ஸோ டெய்லி செக்இனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டே பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்டு, அது 7 நாள் பண்ணிங்கன்னா 150 பாயிண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் 28 நாளைக்கு மேலே பண்ணிங்கன்னா 500 பாயிண்ட் வந்து உங்களுக்கு தராங்க. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் செக்இன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம் சிப்போலியா நான் கேட்டதில்ல. ஸோ கேஸ் ஃபீல் நீங்கள் எடுத்தாகணுன்ட்டு. ஸோ அதுதான் இது. ரைட், நான் வந்து இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே அப்ரூவல் தான் கேட்குது ஆப்டிமிசம் சிப்போலியாவுக்கு. நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ சிக்னேச்சர் மட்டும் தான் கேட்குது. நான் சிக்னேச்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போ வரைக்கும் எந்த ஃபீயும் கேட்கல. ஸோ ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த சைனிங் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதிலே நமக்கு தந்துருவாங்க தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இதில் என்ன மென்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இந்த USDG நம்ம மாற்றி வச்சோல்ல, அந்த 3000 இதில் அதுதான் போகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அதான் போயிடுச்சு. ஸோ ஆப்டிமிசம் சிப்போலேருந்து எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ செக்இன் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்குறாங்க போல். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பாயிண்ட் டெய்லி அந்த மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் நம்ம செக்இன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ இன்னொரு அங்கே பாருங்கள் 350 பாயிண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ 200 பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு USDG வந்து நம்ம டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ஒன் டைம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த 200 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, அதுதான் நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, அதனால தான் மேபி வந்துருக்கலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. வந்துட்டு திரும்பி சிப்போலியா இல்லைனா நீங்கள் வேறு என்னத்தில் வந்து சிப்போலியா வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் முடிஞ்சால் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். ஸோ 3ஆவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் பண்ண சொல்கிறதுக்கான ஒரு டாஸ்க் தான் அது. இதில் வந்து நம்ம அந்த USDG இருக்குல்ல, ஸோ ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபீயாக பே பண்ண சொல்லி நம்ம சில ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு 100 ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு 50 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ தான் மேசிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி எடுத்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சில ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கேஸ் ஃபீயாக USDG தான் நீங்கள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் வேலை ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்டிக்கலில் கிரியேட் ஆன ஒரு வேலெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிப்போலியா, எத்தனை சிப்போலியா அண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா, BNB டெஸ்ட்நெட் எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து உங்கள்கிட்ட அசெட் இருக்காது. ஏன்னா அது நியூவாக கிரியேட் பண்ணதால் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, காப்பி கொடுத்துட்டு ஸோ உங்களோட வாலெட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கு வாலெட்டில் போயிடுங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, ஏன்னா நம்ம இதில் இருக்க இந்த வாலெட் வச்சு தான் நம்ம அந்த வாலெட் கிரியேட் பண்ணணும். பட் இதுலேருந்தே நம்ம பண்ணுற மாதிரி சேம் வாலெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் வரும். ஸோ நான் காப்பி என்ன பண்ணால் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் நான் இதை. ஸோ அந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே, இன்னொரு டேப்ல நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன். சென்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஓகே இப்போ நமக்கு தேவைங்கிறதால நான் 0.5 அனுப்பிச்சிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கம்மியாக தான் இருப்பேன், நீங்கள் கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க போகிறேன். ஒரு 100 ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீயும் கொஞ்சம் போகும் தான். ஓகேவா, ஸோ இவ்வளோ அதிகமாக தேவைப்படாது. நான் ரீசன் சொல்கிறேன். ஏன்னா வந்து இல்லை ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண சொல்லிடுறேன் தவிர இவ்வளோ தான் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல. ஓகேவா, ஸோ வால்யூம் நம்ம வந்து இவ்வளோ பண்ண ஒரு டைமுக்கு $1 தான் இருப்பேன் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நீங்கள் 0.001 சொல்லி அனுப்புவீங்களா, அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ அவங்க கேட்கறதுனா ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ நம்ம அது மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அசெட் வந்து வந்துடுச்சு. ஸோ டெஸ்ட்நெட்டு ஸோ 1535 வந்துடுச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு வேலெட்டுக்கு அனுப்பலாம். இல்லைனா உங்களோட ஓன் வேலெட்டுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ என்னோட வேலெட் ஒன்று கொடுக்குற வேணா நீங்கள் அனுப்புறதுலாம் அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிட்டு நான் இது வந்துடுறேன். ரைட், இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் சென்டர் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ பண்ண போகிறேன், 0.0001 டூன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்மியாக தான் போகுது. இப்போ என்ன போகிறேன், சென்டுன்னு கொடுக்க போகிறேன். ஸோ சென்டும் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து இல்லை கேஸ் ஃபீக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஃபோனில் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் பிசியில் பண்ணால் மேபி கொஞ்சம் ஸ்பீடாக வரலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 0.5 வந்து இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் இது கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த பாயிண்ட் வராது. மேலே இருக்கிற இந்த யூனிவர்சல் கேஸ் டோக்கன் தான் கொடுக்கணும். ஆனால் வந்து பாருங்கள் $32 கிட்ட போகுது. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு சிப்போலி ETH நான் மாற்றினேன். ஸோ அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஸ் ஃபீ மாறும் தான். ஓகேவா, இப்போ 32 இருக்குது. சில டைம் வந்து $1 கூட வரலாம், $10 கூட வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அது டைம் பார்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சிக்னேச்சர் ரெக்வஸ்ட் கேட்குது.
ரைட். இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு முடிய போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பட் பேக் வர ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், நியூ பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணதெல்லாம் இதில் வந்து காட்டும். வியூ டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், இப்போ நான் பண்ண டிரான்சாக்ஷன் வந்து இதில் வந்துடுச்சு. ஸோ பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள். ஸோ கேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, செப்போலியாவிலேருந்து சேம் அந்த எட்டீரியன் செப்போலேருந்து இதில் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த கேஸ் கன்சப்ஷன் ஆச்சுன்னா நமக்கு அந்த 50 பாயிண்ட் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக் வந்து பார்க்குறேன், அந்த 50 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கான அந்த யூஎஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 2 டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அட்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீசெண்டில் வந்துடும். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுக்குறீங்களா, ஸோ கேஸ் உங்களுக்கு அதிகமாக காமிச்சுன்னா நீங்கள் அது பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 42 கேட்குது. நீங்கள் ரொம்ப டோக்கன் செலவு பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டு அகைன் சென்ட் கொடுங்க. ஸோ அகைன் சென்ட் கொடுத்தாலும் ஃபீ அதிகமாக காமிச்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக பேக் வந்துட்டு 3 ஃபர்ஸ்ட்லேருந்து சென்ட் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படி தான் கேட்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கேஸ் ஃபீ செலவு பண்ணிக்கலாம். அப்படி இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஓப்பன் வேலெட்டு சொல்லி நீங்கள் இந்த பார்ட்டிக்கல் வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக போய் மெட்டாமாஸ்கில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கணக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சில டிரான்சாக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். சில ஃபெயில்டும் ஆகுது கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரே டிரான்சாக்ஷன் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருக்கு பாருங்கள். ஓகே 1 1 2 3 ஆயிருக்கு. ஸோ அதுக்கான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ 500 இருந்துச்சு பாருங்கள். ஸோ அதுதான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து சிப்போலியோ இடிஹெச் வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய இடிஹெச் சிப்போலியோ மட்டும் இருந்தால் சிப்போலியோ பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு எதாவது இடிஹெச் கூட பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்நெட் டோக்கனில் போனால் அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே நாளில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிப்போலியோவில் தான் பண்ண அவசியம் இல்லை. இங்கே எத்தனை சிப்போலியோ மாற்றிட்டு நீங்கள் இந்த ஆர்பிட்ரம் சிப்போலியோவை மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் ஓப்பன் வேலெட் இருக்குல்ல, ஸோ இதுலேயும் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் இல்லாமல் பல நெட்வொர்க்கில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் டைம் ஆகும் தான். டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து NFT பூஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கேலி டோக்கன் வச்சுருக்கணும். வந்து ஸ்னாப்ஷாட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கீழே வந்தீங்கன்னா நீங்கள் 50,000 பார்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா 10% பூஸ்ட் வரும். பட் அது எடுத்து கொஞ்சம் டஃப் தான். ஓகே, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ தராங்க, 5000 பாயிண்ட் தராங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் 10 நாள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணால் அப்போ அந்த பாயிண்ட் எடுக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.